இந்தியாவோட இரண்டு மிக முக்கியமான தலைவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள், பிரியங்கா காந்தி, ராகுல். ரெண்டு பேரும் யோகியினுடைய பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் போயிருக்கிறாங்க. எல்லையில் யோகியினுடைய காவல்துறை என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும். சில தினங்களுக்கு முன்பு தான் இதே யோகியினுடைய காவல்துறை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம் இளைஞர்கள் 4 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. நாம் கேட்கிறோம், யோகியை பார்த்து, மோடியை பார்த்து, RSSஐ பார்த்து, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இந்தியாவில் நடக்கிறது தானே? மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய மசூதி, இது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய கலவரம் சில தினங்களுக்கு முன்பு வெடித்தது. அது தொடர்பாக 4 அப்பாவி முஸ்லீம் இளைஞர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகியினுடைய காவல்துறையினரால். இந்த சம்பவத்தையொட்டி இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்ற அந்த வீடுகளுக்கு செல்வதாக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அறிவிக்கிறார்கள். நேற்றைய தினம் அறிவிப்பு வந்தது. இன்னைக்கு அவர்கள் கிளம்பி உத்தரப்பிரதேசத்திற்கு செல்கிறார்கள். செல்லக்கூடிய இடத்துல உத்தரப்பிரதேசத்தினுடைய எல்லையிலேயே 10,000 போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். யோகியினுடைய 10,000 போலீசாரும் ராகுலையும் பிரியங்கா காந்தியையும் எல்லையை விட்டு உள்ளே அனுமதிக்கவே கூடாது என்று ஜீப்பை குறுக்கே போட்டுட்டு எல்லை மாறி அப்படி நிற்கிறாங்க. ராகுல் செல்கிறார், பிரியங்கா காந்தி செல்கிறார், காவல்துறையுடன் கடுத்த வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார். நான் என்ன கேட்கிறேன், இப்போ யோகி ஒரு இடத்துக்கு போகிறாரு, மோடி ஒரு இடத்திற்கு போகிறாரு, RSSகாரன் ஒரு இடத்துக்கு போகிறான் அப்படின்னா நமக்கு தெரியும் அங்கே பதட்டம் வரும். யோகி எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் பதட்டம் நிலாவாமல் இருந்ததுண்டா? கோயம்புத்தூர் கூட வந்தார். மோடியை பற்றி சொல்லவே வேண்டாம். RSSகாரர்கள் ரதத்தை எடுத்துக்கொண்டு சென்றால் பின்னால் பிணமாக விழுந்து கொண்டிருக்கும் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. ஆனால் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அன்பை விதைப்பதற்காக செல்கிறார்கள். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கொடூரமான சம்பவங்கள், உலகமே அச்சத்தோடு பார்க்கக்கூடிய அளவிற்கான சம்பவங்கள் நடக்கும்போது அதை ஒளிபரப்பு செய்வதற்கோ அல்லது அதை ஒரு செய்தியாக மாற்றுவதற்கோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களிடம் பேசுவதற்கோ எதிர்க்கட்சி தலைவர்களோ ஊடகங்களோ செல்வதாக இருந்தால் யோகி கடந்த 10 வருடமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியும். ஹத்ராஸில் நடந்த சம்பவத்தை ஒட்டி அதை உலகத்திற்கு தெரியப்படுத்தணும்னு ஒரு ஊடகவியலாளர் உள்ளே போகிறார். அவரை தேச பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி சிறையில் போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி உள்ள ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைகள் செத்து மடிகிறாங்க. கபில்கான் ஒரு மருத்துவர் தன்னுடைய சொந்த காசிலிருந்து சிலிண்டர் எடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்றுறார். அவரை தேச துரோக வழக்கு பதிவு பண்ணி அவரை தூக்கி சிறையில் போடுறாரு யோகி, இல்லையா? ஆனால் சர்வசாதாரணமாக ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே பட்ட பகலில் பல பேரை சுட்டு கொல்லக்கூடிய நிகழ்வெல்லாம் அங்கே நடக்குது. அவன் எல்லாம் சர்வசாதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் நடந்துட்டு இருக்கிறான். இதான் நடந்துட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ யோகியினுடைய ஆட்சி இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உலகத்திற்கு தெரியப்படுத்தணும், பிரச்சனைகளை சந்தித்த நபர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிக முக்கியமான கட்சியினுடைய தலைவர் என்கிற காரணத்தில் பிரியங்காவும் ராகுலும் அங்கே போகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. இதுதான் யோகியினுடைய ஆட்சியினுடைய லட்சணம், RSS ஆட்சியினுடைய லட்சணம். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மோடியினுடைய ஆட்சி என்பது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேங்க, கடந்த மோடியினுடைய ஆட்சியில் மட்டும் இந்தியா முழுவதும் குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் மட்டும் 1,00,000க்கும் அதிகமான முஸ்லீம்களுடைய வீடுகள் புல்டோஸ்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. மன்னிக்கும், 10 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள். அதாவது யாருக்காவது ஒரு கிரிமினல் வழக்கு இருக்குங்க வைங்க, அந்த கிரிமினல் வழக்கு இருக்கிறவருடைய வீடு உடனடியாக இடித்து தரைமட்டமாக்கப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும். ஏன் தமிழ்நாட்டில் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் சம்பலில் பார்க்குற மாதிரி அல்லது நீங்கள் அஜ்மீரில் பார்க்குற மாதிரி தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலேயோ ஏன் கோயிலுக்கு அடியில் மசூதி இருக்கான்னு இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையோ ராஜாவோ பேசாமல் இருக்கிறான், இல்லை அர்ஜுன் சம்பத்தோ பேசாமல் இருக்கிறான்? இங்கே அப்படி பேசுனாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் கேரளா மக்களெல்லாம் அடித்து விரட்டிடுவானுங்க. இவங்களை இருக்கவே விட மாட்டானுங்க, ஓட ஓட விரட்டி அடிப்பானுங்க. இங்கே நடக்காதது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அந்த அளவிற்கு RSS அங்கே ஏற்கனவே வேலை செஞ்சு வச்சுருக்கு. வட மாநிலங்கள் அந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, இந்த யோகியினுடைய ஆட்சியில் எத்தனை முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். CAAவுக்கு எதிராக போராடினார் அப்படிங்கிறதுக்காக 20க்கும் அதிகமான முஸ்லீம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா உத்தரப்பிரதேசத்தில்?
எத்தனை பேர் இன்றைக்கு எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கக்கூடிய இடம் இல்லாமல் பல்வேறு இடங்களில் வசித்து கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பாஜக ஆட்சியில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய ஒரு சிறு துளியை நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. பிரியங்கா காந்தியை, ராகுல் காந்தியை சம்பல் பகுதியில் பாதிக்கப்பட்ட, அதாவது துப்பாக்கி சூட்டுக்கு பலியான முஸ்லீம் இளைஞர்களுடைய வீடுகளுக்கு ஆறுதல் செல்ல போகும்போது தடை விதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் டெல்லியில் இன்னொரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவை சார்ந்த நபர்கள் எல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க. என்ன போராட்டம் அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த நரேஷ் யாதவ் அப்படிங்கிறவர் குரானை அவமதித்து விட்டார். குரானை அவமதித்த அவருக்கு நேற்றைய தினம் கோர்ட் தண்டனை விதித்திருக்கிறது. இப்போ இவருக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இங்கே தான் நமக்கு தோணுது, முஸ்லீம்களின் மீது பாஜகவிற்கும் மோடியும் அமித்ஷாவுக்குலாம் என்ன பாசம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே நான் கேட்குறேங்களா, உலகத்திலேயே ஏதாவது ஒரு நாட்டில் உடை உடுத்துவதற்கு, தாங்கள் விரும்பிய உடையை உடுத்துவதற்கு பிரச்சனை இருக்கா? தாங்கள் விரும்பிய உணவை உண்பதற்கு பிரச்சனை இருக்கா? தங்களுடைய இருப்பிடம் மறுக்கப்படுவதாக பிரச்சனை இருக்கா? ஆனால் இருக்கு. எங்கே இருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். யார்கிட்ட இருந்து? ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலிடமிருந்து அதை அவர்கள் தினமும் அதை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்க. ஒரு முஸ்லீமாக இந்தியாவில் ஒரு மனிதர் வாழ்வது என்பது எவ்வளோ பெரிய சிக்கல், எவ்வளோ பெரிய பதட்டம், எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இல்லையா? அது இன்னைக்கு இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா பாபர் மசூதி மாதிரி இவனுங்க தோண்டி 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 எங்கே போக போகிறானுங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா பெரிய திட்டத்தை வச்சுருக்கானுங்க கையில். பெரிய திட்டம்னா மிகப்பெரிய திட்டம். ஏன்னா மோடி 2014 ஆட்சி பொறுப்பிற்கு போகும்போது குஜராத் மாடல்னு சொல்லி இந்தியாவை நாசம் பண்ணிட்டாங்க. இனி எதையும் சொல்லி யார்கிட்டையும் போய் எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் ஆட்சி பண்ணதை இப்படி பாரு அப்படின்னு கேட்டால் என்ன லட்சணத்தில்டா பண்ணாங்க அப்படின்னு அடுக்கிடுவோம் ஒவ்வொரு சாதாரண இந்திய குடிமகனும் இல்லையா? அப்போ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதில் ஒரு மிகப்பெரிய வறுமை இருக்குது. அதனால தான் இப்போ என்னென்னா, மீண்டும் பாபர் மசூதி மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மசூதிகளுக்கு கீழே கோயில் இருக்குது அப்படிங்கிற ஒரு மிக மோசமான திட்டத்தோடு சங்கபரிவாரங்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். அதற்கு எதிராக அன்பின் அடையாளத்தோடு, நாமெல்லாம் இந்திய மக்கள், நமக்கெல்லாம் ஒற்றுமை தேவை என்கிற அடையாளத்தோடு இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பதற்காக செல்லக்கூடிய ராகுல் பிரியங்கா காந்தியினுடைய முயற்சி என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. ஏன்னா ராகுலும் பிரியங்காவும் இன்னைக்கு சம்பலுக்கு போகும்போது இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய செய்தியாக உலகம் முழுவதும் பேசப்படும். உலகம் முழுவதும் இந்த சம்பவத்தின் மீது ஒரு வெளிச்சம் பாய்ச்சப்படும். மோடி ஆட்சியினுடைய லட்சணம் இதுதான், யோகி ஆட்சியினுடைய லட்சணம் இதுதான் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியப்படும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.